अस्सलाम वालेकुम वेलकम टू सासा's किचन इनके நம்ம மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன் இத கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துர்க்கேன் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் 100 கிராம் சின்ன வெங்காயம் பாதி லெமன் ஜூஸ் உப்பு தேவையான அளவு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அத நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம எந்த பொடிகளும் சேர்க்க போறோம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்மளே சேர்க்க போறோம் அதுக்காக பொருட்கள் பார்த்தலாம் நான் இன்னைக்கு 4 வத்தல் எடுத்துர்க்கேன் உங்க காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் மல்லி 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய துண்டு பட்டை 3 ஏலக்காய் 6 கிராம்பு 8 பல் பூண்டு இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் அதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வத்தலை ட்ரை ரோஸ்ட் பண்ணிரலாம் அதுக்காக நான் பிச்சு போட்டுக்கறேன் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணனும் பாருங்க இந்த மாதிரி வரணும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாத்திக்கிறேன் அடுத்து மிச்ச இந்த பொருட்கள் எல்லாம் வதக்கிடலாம் இஞ்சியும் பூண்டையும் தவிர மத்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிரலாம் இங்க பாருங்க எல்லாம் ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு கலரும் லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு இத எடுத்துறலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன் இது கொஞ்சம் ஆறிடுச்சு இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துறேன் இதுல இது ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அரைச்சிட்டேன் அடுத்து என்ன செய்யணும்ன்றது பார்க்கலாம் நான் குக்கர்ல நம்ம காமிச்ச எண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நான் தாளிக்க பொருட்கள் சொல்லல ஒரு சின்ன பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கறேன் தாளிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த பொருட்களை சொல்ல மறந்துட்டேன் இது வெடிக்கட்டும் கொஞ்சம் அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் வதங்கணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது லைட்டா சேஞ்ச் ஆனாலே போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் நான் இதுல பாருங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் கலர் அடுத்து நம்ம பேஸ்ட் சேர்த்துறலாம் அரைச்ச பேஸ்ட்டை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இஞ்சியோடையும் பூண்டோடையும் பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு அடுத்து கறி சேர்த்துறலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கீழே ஒட்டுச்சுனா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் கொஞ்சம் தான் உப்பு சேர்த்திருக்கோம் இந்த மாதிரி வதங்கணும் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் 1/2 லெமன் ஜூஸ் அது வேணும்னா நீங்க தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு டேஸ்ட் இருக்கும் லெமன் சேர்த்தீங்கனா பாருங்க நல்லா வதங்கிருச்சு மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்துக்கறேன் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கறேன் அடுத்து மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் பண்ணிக்கோங்க இது 6வது விசில் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் பிரஷர்லாம் இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பிரஷர்லாம் இறங்கிருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல வாடை வந்துச்சு இப்போ கறியும் நல்லா வெந்திருச்சு இங்க பாருங்க அவ்வளவுதாங்க நான் திருப்பி ஆன் பண்ணிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இத கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க பாருங்க நல்லா கெட்டியாயிருச்சு மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு நமக்கு இத சர்விங் மட்டன் கோலா உருண்டை பண்ண போறோங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாயில போட்ட உடனே கரஞ்சிரும் அந்த அளவுக்கு இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் மேல கிறிஸ்பாவும் உள்ள சாஃப்ட்டாவும் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் நான் 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்துர்க்கேன் நீங்க கறியை கூட எடுத்துக்கலாம் கொத்துக்கறி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம்
ஒரு பெரிய துண்டு தேங்காய், 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு முட்டை, அப்புறம் வந்து எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, 6 கிராம்பு, இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்த கறியை இது முதவே நான் கழுவி தான் வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொத்து கறி எடுத்ததுனால 2 விசில் விடுறேன். நீங்கள் கறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4-5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விசில் விடலாம். அந்த பக்கம் கறி வெந்துட்டுருக்கு. இப்போ வறுக்கிற சாமான் இல்லாமல் வறுத்துடலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். சோம்பு, மிளகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சீரகம் இதெல்லாம் வறுத்துடலாம் வாசம் வர வரைக்கும். வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால். இப்போது அதே கடாயிலே கொஞ்சம் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பூண்டு, இஞ்சி. இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதையும் நான் மிக்ஸி ஜார்லேயே தான் எடுக்கிறேன். எடுத்துட்டோம். அதே எண்ணெயிலேயே நம்ம பெரிய துண்டு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வதக்கிடலாம். இதுவும் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். அடுத்து பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து நான் 2 தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் வறுத்துட்டோம், எடுத்துடலாம். எல்லாமே நான் மிக்ஸி ஜாரில் தான் எடுக்கிறேன். கறி வெந்துருச்சு. கறி தனியாக அதோட தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து குழம்போ இல்லைன்னா சூப்போ வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இதை தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டோம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க, மாற்றிட்டோம். இப்போது இதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம கறி இருக்கு இல்லையா, அதை வந்து 2 விப் மட்டும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கறியை எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டை இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கண்டிப்பாக முட்டை சேர்க்கணுங்க. கலந்து வச்சிட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். பொரிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிஞ்சிருச்சு. இதை நுர வரதுக்கு காரணம் வந்து நான் முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.